இன்னைக்கு சட்டுப்பட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை பார்க்க போறோம். ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எம் முத்துமாரி. எம் முத்துமாரி. உங்களோட சொந்த ஊர் எது? ராஜபாளையம். ராஜபாளையம். உங்க ஊர் எதுக்காக ஃபேமஸ் தெரியுமா? ஃபேமஸ் ஆனதா? தெரியாதா? ராஜபாளையம்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா நாய் இல்லையா? ரொம்ப ஃபேமஸ் இல்ல உங்க ஊர்ல? ஓகே, இன்னைக்கு எங்களுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? சோயா பீஸ் போண்டா. சோயா பீஸ் போண்டா. ஓகே, இது வந்து இந்த சோயா சங்க்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஓகே, வண்டர்ஃபுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து சோயா பீஸ் போண்டா. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. சோயா பீஸ், வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடலை மாவு, எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருளா? ஆமா. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சு எண்ணெய் ஃபர்ஸ்ட் காய வச்சுக்கலாம். ஓகே. எண்ணெய். இப்போ நாம எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். செஞ்சுக்கலாம். இந்தாங்க, இதுல எடுத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? சோயா பீன்ஸ் ஊற வச்சு மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். சோயா வந்து நல்லா ஊற வச்சுட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ இந்தாங்க. வெங்காயம், தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 டீஸ்பூன், கடலை மாவு அதுவும் 1.5 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளவுதான். இதை போட்டு பிசைஞ்சு நல்லா பிசையணும். ஓகே. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பா? இவ்வளவு போடலாமா? கொஞ்சம் கொஞ்சம் போதும். நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்னதா உருண்டை போண்டா சைஸ்க்கு உருண்டை பிடிக்கணும். இப்ப எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? போட்டுடலாம் போண்டாவை. ஓகே. ஆஹா, இதுக்கு தொட்டுக்க எதோட சாப்பிட்டா நல்லா இருக்கும்? தக்காளி சாஸ் இல்லைன்னா சட்னி, தேங்காய் சட்னி, இல்லைன்னா கார சட்னி, இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இல்லையா? கோல்டன். இது ஆக்சுவலா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். சோயால ஏகப்பட்ட புரோட்டீன் இருக்கு இல்லையா? இப்ப நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா? எடுத்துடலாமா? ஓகே. ஈவினிங் டைம்க்கு சூப்பர் ஸ்நாக்ஸ்.
சோ இப்போ நம்மளோட சோயா பீஸ் போண்டா வந்து தயாராயிடுச்சு இல்லையா? பிரமாதம். ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்துட்டுமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். சோயா பீஸ் போண்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல சோயா சங்க்ஸை வந்து தண்ணியில ஊற வச்சு மிக்சியில போட்டு நல்லா சின்ன பீஸா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் காயிற நேரத்துல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற அந்த சோயா பீஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு பொடியான இருக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் மாவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதோடய 1.5 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு இதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த கலவையில இருந்து சின்ன போண்டா மாதிரி ஷேப்ல உருட்டி நீங்க எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட சோயா பீஸ் போண்டா தயாருங்க.